இங்க நம்ம ஹீரோயின் சாரா ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு பையனை லவ் பண்றா. அந்த பையனுக்கு சாரா ரொம்ப பிடிக்குது. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா லவ் பண்றாங்க. ஒரு நாள் அந்த பையன் விளையாட்டுத்தனமா சாரா கிட்ட படிச்சு பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்றான். அதுக்கு சாரா எனக்கு குழந்தை எல்லாம் பெத்துக்கிற ஆசை இல்லைன்னு சொல்றா. உடனே அந்த பையன் அவளை பிரேக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறான். சாராவுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும். இப்ப வளர்ந்ததா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்றா. ஒன்னு சாரோட அப்பா அவளுக்கு கால் பண்ணி உனக்கு நாங்க மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கோம், இல்ல நீயே ஒரு பையனை 6 மாசத்துக்குள்ள பாருன்னு சொல்லி டெட்லைன் கொடுத்துட்டு போனை கட் பண்றாரு. இப்ப சாரா ஒரு ஸ்கிரிப்ட் விஷயமா ஒரு டாக்டர் பார்க்க போறா. அங்க ஹீரோவை பாக்குறா. 2 பேருக்குமே குழந்தைங்கன்னா பிடிக்காதுங்கிற விஷயம் தெரிஞ்சு 2 பேரும் சிங்க் ஆகி அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாரா அவங்க அப்பா கிட்டயும் ஹீரோ அவங்க அம்மா கிட்டயும் பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் 2 பேரும் வீட்லயே முடிவு எடுத்துறாங்க. ஆனா சாராவுக்கு உடனே கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லாம இருக்கு. அதனால ஹீரோ வந்து சாரா கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா குழந்தை பெத்துக்க வேணாம், நீ டைரக்ஷன்ல மட்டும் போக்கஸ் பண்ணு சொல்றாரு. இதை கேட்டு சந்தோஷமாயி சாரா கல்யாணத்துக்கு ஒத்துக்குறாங்க. எல்லா மாமியார் மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் சாரா கிட்ட அவங்க மாமியார் வந்து எப்போ குழந்தை பெத்துக்க போறீங்க, என்ன பிளானுங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்காங்க. சாரா எதுவுமே சொல்லாம மழுப்பிட்டே இருக்காங்க. ஹீரோ வந்து எதோ சொல்லி சமாளிச்சு அவங்க அம்மா அங்க அனுப்பிச்சு வச்சிடறாரு. ஆனா ஹீரோவுக்கு எல்லாரையும் பார்த்து குழந்தை பெத்துக்கணுங்கிற ஆசை வருது. அதே நேரத்துல சாராவுக்கும் ஒரு டைரக்ஷன் பண்றதுக்காக ஒரு வாய்ப்பு வருது. ஒரு ப்ரொடியூசர் கால் பண்ணி 6 மாசத்துல டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. அதே நேரத்துல சாரா வாந்தி எடுக்கிறா. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா பிரெக்னெண்டா இருப்பா. ஹீரோவும் சாராவும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டு இந்த குழந்தை வேணும்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா டாக்டர் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, நீங்க யோசிச்சு சொல்லுங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் டாக்டர் பார்த்து வரப்போ ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை பாக்குறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஹீரோட ஃபேமிலிக்கு சாரா பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு பக்கம் ஹீரோவுக்கும் ஆசையா இருக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கு. அதனால ஹீரோயோட அப்பா அம்மா கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. விஷயம் தெரிஞ்சதும் சாராவோட அப்பா அம்மா அவங்கள பாக்கலான்னு வராங்க. அப்ப சாரா அவங்க அப்பா தனியா கூட்டு போய் நீங்களும் ஏன் புரிஞ்சுக்காம பண்றீங்க, எனக்கு டைரக்ஷன் தான் வேணும், இந்த குழந்தை வேணாம்னு சொல்றாங்க. அப்புறம் சாரா டெய்லி வீட்டுக்கு லேட்டா வரா, வீட்லயே ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறா. அதனால சாராவோட மாமியார் ஏமா வீட்டுக்கு ஒழுங்கா வர மாட்டேங்கிறன்னு கேக்குறாங்க. அதுக்கு சாரா எனக்கு படம் தான் எடுக்கணும், இந்த குழந்தை வேணாம்னு சொல்றா. நீங்க ஒரு பொம்பளை தானே, உங்களுக்கு கூட இந்த விஷயம் எல்லாம் புரியாதான்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப திட்டிடுறா. இது பார்த்தது ஹீரோ சாரா பிடிச்சி நல்லா திட்டி விட்டாரா. ஆனா சாரா நீங்க எல்லாரும் உங்களை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க, என்னோட கனவு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றா. அடுத்த நாள் ஹீரோ சாராவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாரு. அங்க டாக்டர் இது உன்னோட உடம்பா, நீ தான் முடிவு எடுக்கணும்னு சொல்றாரு. குழந்தை எப்போ என்ன பெத்துக்கலாம், நீ உன் கனவு பாருன்னு டாக்டர் சொல்றாரு. உடனே சாராவும் அபார்ஷன் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் சாரா படம் எடுக்கிறா. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிடுது. இங்க ஹீரோயின் மாதிரி குழந்தை முக்கியமா இல்ல கனவு முக்கியமானா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.